இனிய வணக்கம் உறவுகளே. இன்றைய தலைப்பு என்னவென்றால், கனடா தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு எடுக்கின்றார்களா? ஆம், எடுக்கின்றார்கள். எல்லா தொழில்களுக்கும் அல்ல, சில முக்கியமான தொழில்களுக்கு மட்டுமே ஆட்களை தேடுகின்றார்கள். அதை என்னவென்று பார்ப்போமா? அந்த தொழில்கள் என்னவென்றால், விவசாயம், பண்ணைகளில் வேலை செய்தல் மற்றும் இறைச்சிகளை பதன்படுத்தல், செயற்படுத்தல், சுகாதார பணியாளர்கள், மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பராமரிப்பு சேவர்கள் போன்றவற்றுக்காக ஆட்களை எடுப்பது உண்மைதான். ஆனால் இவற்றை அரசாங்கம் செய்வதில்லை. இவைகளை பிரத்யேக கம்பெனிகள் மாத்திரமே இவர்களை தேடுகின்றார்கள். எனினும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். மற்றும் முக்கியமான விடயம் என்னவென்றால், நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்யும் முதல் இந்த தொழில் முக்கியமாக நடைமுறையில் இருக்கின்ற என்பதை பரிசீலனை செய்ய வேண்டும். கனடாவில் இருக்கும் முக்கிய இணையதளங்களை தவறாது பாருங்கள். அவற்றை நீங்கள் விசாரியுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் கனடாவில் இருந்தால் அவர்கள் மூலம் இப்படி ஒன்று செய்தி ஒன்று வந்திருக்கின்றது, இது உண்மைதானா என்பதை நீங்கள் கட்டாயம் தெளிவுபடுத்துவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் காசுகளை செலவழித்து வட்டிக்கோ வீடுகளை விற்று நீங்கள் வருகின்ற பொழுது அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் வேலை செய்யாமல் விட்டீர்களா, ஆனால் உங்களது வாழ்க்கையும் மட்டுமில்லை, உங்களை நம்பி இருப்பது வாழ்க்கையும் பழுதாகி போய்விடும் என்பது முக்கிய கருத்து. இந்த தனியார் துறை ஆட்கள் உங்களுக்கு வேலைக்கு அமர்த்துவர்களை நீங்கள் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்களது இணையதளங்களை பாருங்கள், அவர்களது விலாசங்களை, அவர்களது ஃபேக்ஸ் நம்பர், தொலைபேசி இலக்கங்கள், மின்னஞ்சல் போன்றவற்றை இருந்தால் அவர்கள் மூலம் அவர்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள், விசாரியுங்கள். முக்கியமாக விசாரித்து தெளிவாக செயற்படுங்கள். அல்லாவிட்டால் அவர்கள் மிகவும் முக்கியமான சில இணையதளங்கள் இருக்கின்றது. கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சில விடயங்களை நான் சொல்லுகின்றேன். canada.ca என்ற இதை பாருங்கள். IRCC என்றது இன்னொரு பக்கம். அடுத்தது jobbank.ca என்பதை பாருங்கள். மற்றும்படி உங்களை அமர்த்துவர்கள் தரகர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்கள் ஒரு பரீட்சை எழுதி லைசன்ஸ் அதாவது அவர்களுக்கு அனுமதி இருந்திருக்க வேண்டும். அந்த அனுமதி RCIC என்ற ஒரு அமைப்பால் கொடுக்கப்படும். அந்த நம்பரை பாருங்கள். அவர்கள் தரவில்லை என்று சொன்னார்களாயின் தயவு செய்து நீங்கள் இதில் இறங்கவே வேண்டாம். ஏனென்றால் அது உங்களை மோசடி செய்வதற்காக முயற்சிக்கும் ஒரு பணியாக இருக்கும். எனவே ஆட்களை நம்பி ஏமாறாதீர்கள். இது உங்களுக்கு முக்கியமான விடயம். மட்டுமன்றி நீங்கள் மற்றவர்களை நம்பி செயற்படும் முன் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் கூறியவற்றிற்கு அவதானித்து அதில் செய்யப்பட்டு நீங்கள் அதன் மூலம் உங்களது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை தேடுவதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன். இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் நன்மை பெற வேண்டுமென்று நம்பி இத்துடன் இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.